வெல்கம் டு குமரி கோஸ்டல் கிச்சன். இன்றைக்கி நாம் பூரி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, 2 தக்காளி எடுத்து 3த்தையும் நல்லா நீளமாக மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீளமாக கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 4 பல் பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து இந்த 2த்தையும் நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். பாத்திரம் கொஞ்சம் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கொஞ்சம் நேரம் பொரியட்டும். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு, அப்புறமா பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமாட்டு நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறுறது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் வெங்காயத்தோட நிறம் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வேகிறது வரைக்கும் கிளறிக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் நேரம் கிளறி விடுங்க. இதில் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் ஜீரகம், வெந்தயம், மிளகு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு வாசனை வருது. இது கூடவே ஒரு 3 உருளைக்கிழங்கை நான் தனியாக வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விடணும். இந்த பூரி மசாலா பண்ணுறது ரொம்பவே ஈஸியான ஒரு வேலை தான். 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். ஒவ்வொருத்தரும் இந்த பூரி மசாலா ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஒரு முறையாவது நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, இப்போ நம்மளோட பூரி மசாலா தயாராகிடுச்சு.
கடைசியாக இதில் கொத்தமல்லி இலை கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதில் இதை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.